Hello children, in the third term, first topic what we are going to learn means materials around us. அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வந்து நம்மளோட சுற்றி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து கிடைக்குது, அதனோட யூசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எந்தெந்த டாபிக் பற்றி இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்சஸ், மேன்மேட் மெட்டீரியல்ஸ் அண்டு திங்ஸ். அப்படின்னா நேச்சுரலாக என்னென்ன சோர்சஸ் கிடைக்கிது நமக்கு, அந்த சோர்சஸ் யூஸ் பண்ணி மேன் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறான், மேக் பண்ணுறான் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மேட்டர், அதனுடைய டெஃபினிஷன் and then properties of the matter. Okay, so these are the subtopic we are going to learn in this lesson. Okay, so before that, so what is this children? I think that you are known everyone. What is this fruit name? Orange. Okay, so what is that? Is some conversation like that given? Just listen. I am a basket. I am made of wood. Wood is got from tree. See children, the orange was kept in the basket. This basket is made up of how means with the help of the wood. So inside the wood basket only we are placed the orange. See here, we are oranges. We grown on orange trees. ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு ட்ரீலேருந்து கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ட்ரீன்றது என்னது, சோர்சஸ் இல்லையா? இப்போ அதிலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கிது, ஆரஞ்சு ஃப்ரூட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வி யூஸ் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அவர் லைஃப். நேச்சர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தம். எக்ஸாம்பிள் ட்ரீ. சி சில்ட்ரன், நம்ம வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மெட்டீரியல்ஸ் மெயினாக எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு விச் இஸ் ஆக்ட் அஸ் த சோர்ஸ் மீன்ஸ் ஃப்ரம் வேர் இன்டு யூர் கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேச்சர். ஓகேவா? எஸ்பெஷலி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீ. ஓகே, தென் from these natural sources man makes many materials. அதாவது நேச்சுரலில் கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மேன் அதுலேருந்து என்ன பண்ணுறான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வந்து மேக் பண்ணுறான். ஸோ எக்ஸாம்பிள் வுட்டன் பிளாங்க்ஸ். நெக்ஸ்ட்டு விச் ஆர் யூஸ் டு மேக் மெனி அதர் திங்ஸ். அதாவது வுட்டன் பீசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த திங்ஸ் வந்து மேக் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டன் baskets. Okay, next one, sources of natural materials. So the sources of natural materials are plants, animals, rocks and then soil. So these are the sources of natural materials. That means the material which obtained from the nature or it will be present in the nature. Okay, so for example whatever given here, they will be given the pictures also. For this is the plants and these are the animals and this is the rocks and soil. See children, from the plants into what are the materials we are making means logs. This is the wooden pieces only, you call it as the logs, wooden logs. And then cotton, from the cotton plant into your cotton. And then coconut bran. Okay, this is you are getting from the coconut plant. The next one, from the animals. Okay, so what are the things you are getting, materials you are getting from the animals means leather and then wool. Okay, next from rocks and then soil. What are the things you are getting from the rocks and then also from the soil means we get metal ores and from the rocks and then soil. Metal ores means இந்த ஓர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், மெட்டல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டல் ஓர்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த சாயில். ஓகே சில்ட்ரன், see children, what is here given means write A for the animal, P for the plant and M for the metal sources of the given materials. Okay, you want to see this one, see the video and you want to write in your textbook also. Okay, this wooden pieces, isn't it, from where into you are getting, from the plant. So you should want to write here P. This is the cotton, where into you are getting, from the cotton plant. So you want to write here also P. This is the fibers, that means animal wool fiber, where you are getting, from the animals. So you want to write here A. This is what a leather, from where you are getting, from the animals. So even here also you want to write A. This is the rock, from the rocks into what you are getting, metal. So you want to write here M. This is the coconut plant, from where you are getting this one plant. So you are writing, you want to write here P. Okay, next we are going to learn about the wood. Let us discuss why do we make windows and
கபோர்ட்ஸ் ஃப்ரம் வுட். என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஏன் விண்டோ அண்டு கபோர்ட்ஸ்லாம் வந்து வுட்டுலேருந்து மேக் பண்ணுறோம், அதை எதுக்காக மேக் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வுட் இஸ் எ ஸ்ட்ராங் மெட்டீரியல். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் இட். அதாவது வுட்டு ஏன் நம்ம மேக் பண்ணுறோன்னா, வுட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா. அதனால் ஃபர்னிச்சர்ஸ்னால் அதை வுட்டன் மெட்டீரியல் மேக் பண்ணி சேராக இருக்கலாம், இல்லை டெஸ்க்காக இருக்கலாம், பெஞ்சஸாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தான் அதில் வந்து வுட்டு யூஸ் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் வந்து மேக் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் லாங் லாஸ்டிங். அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ஒழிக்கும், சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகாமல், தட் மீன்ஸ் பிரேக் ஆகாமல் என்ன அது ரொம்ப நாளைக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் கேன் பி கட் இன்டு பீசஸ் அண்ட் கேன் பி கிவன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஓகே, வுட்டு என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக நம்ம மேக் பண்ணலாம், எப்படின்னாக்கா கட் பண்ணி. ஸோ அதனாலே நம்ம வுட்டன் வந்து செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வுட்டன் பீசஸ் கேன் பி ஜாயின் டுகெதர் டு மேக் மெனி யூஸ்ஃபுல் திங்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வுடன் பீசஸ் நம்ம ஜாயின் பண்ணி நமக்கு தேவையான டெஸ்கோ, பெஞ்சோ, சேரோ, இல்லை புக்ஸ் வைக்கிற டேபிளுங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து திங்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ ஒன்லி we are using the wood. See children, here natural sources, that means wood. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேன்மேட் மெட்டீரியல். அப்புறம் அதுலேருந்து என்ன ஆகுது, மேன்மேட் திங்ஸ், மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், திங்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ ஹியர் நேச்சுரல் சோர்சஸ் மீன்ஸ் வாட் ஆர் தி, ஹியர் வாட் இஸ் தட் given, mainly plants. Okay, so here different types of the plants is there. Yes, last page they given natural sources example what are plants. So from the plants into man-made materials, what are the materials we are getting means this is what children, wooden pieces. Okay, so see, using some tools, tree trunks and cut into wooden logs and planks. See children, this is what wooden trunks. அப்படின்னா என்னது, அந்த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பார்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ட்ரீ ட்ரங்க்ஸ் சொல்லுவோம். இதை என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்கனாக்கா வுட்டன் லாக்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா வுட்டன் பிளாங்க்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேன்மேட் திங்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ டாய்ஸ், ஷெல்ஃப், அதாவது வுட்டன் பீசஸை யூஸ் பண்ணி என்னென்ன மேன் வந்து திங்ஸ் மேக் பண்ணுறான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ், ஷெல்ஃப், டோர், காட், chair, swing. So these are the example for the man-made things. Okay children, the next we are going to learn about what means rubber. Do you know from what material your eraser is made? அதாவது எந்த மெட்டீரியல்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணுற எரேசர் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. See children, rubber is made from the sap, or otherwise it is called as the milky substance of the rubber tree. See children, this is the rubber tree. Okay, you are breaking just small part of the tree means from that tree you can get the milk like that of the substance. That is only called it as what is sap, or otherwise it is called as the milky substance. From the substance only we are making the rubber. Next, what is the nature of the rubber means it is elastic. Elastic na now expand ஆகும் இல்லைங்களா. So rubber bands are made from it. அந்த ரப்பர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரப்பர் பேண்ட் வந்து மேக் பண்ணலாம். It is also waterproof. So hand gloves are made from it. ரப்பர் வந்து நான் வாட்டர் நம்ம போட்டாலும் நான் அது சக் பண்ணாது, சரிங்களா. அப்போ அதில் இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹேண்ட் க்ளவுஸை வந்து மேக் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. The following things are also made of rubber. ஓகேவா. ஸோ என்னென்ன திங்ஸ் நம்ம ரப்பர் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர், eraser, mat, tire and also ball. Okay, next is what here given, observe the pictures and fill in the blanks. Okay, ஸோ இங்கே ஒரு சில திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப், அண்டு இது என்னென்னா ரப்பர் பேண்ட், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன், திஸ் இஸ் வாட் ஏ சைக்கிள் டியூப், திஸ் இஸ் வாட் சில்ட்ரன் மேட், வாட் இஸ் திஸ் chair. So here ask two questions, you want to give the answer for that questions. Write the names of the man-made things from wood. நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, வுட்டனால் மேன் என்னென்ன திங்ஸ் வந்து மேக் பண்ணுறான் அது வந்து 3 எழுத சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் எதனால் இருக்கும், வுட். ஸோ யூ வாண்ட் டு ரைட் ஹியர் இன் த ஃபர்ஸ்ட் ஒன் ஷெல்ஃப். திஸ் இஸ் ஆல்சோ வுட்டன் ஸ்பூன், நோ. ஸோ யூ வாண்ட் டு ரைட் செகண்ட் ஒன் ஸ்பூன், and this is wooden chair. So you written here chair. Okay, next write the names of the man made thing from rubber. ரப்பரால் மேன் செய்கிற ஒரு 3 திங்ஸ்க்கு வந்து இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. என்னென்னது, ரப்பர் பேண்ட்
and then cycle tube, and then mat. Yes, the next natural material about what we are going to learn is about the fiber. So do you know how clothes and ropes are made? அதுனா எப்படின்னா கிளாத்தும் ரோப்பும் நம்ம எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபைபர் இஸ் எ மெட்டீரியல் அப்டைன் ஃப்ரம் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபைபர்னால் என்ன அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைபர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டீரியல். அது எப்படி நமக்கு கிடைக்குது? ஃப்ரம் த பிளான்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த அனிமல். நெக்ஸ்ட்டு காட்டன் அண்ட் ஜூட் ஆர் த ஃபைபர் got from plants, and then wool and silk are fiber obtained from animals. நல்லா கவனிங்கம்மா. Cotton, this is the cotton and this is the jute. From where you are getting? From the plant. So it is called as what? A plant fibers. Okay. And then silk and wool we are getting from the animals. So this is called as what? A animal fiber. They can ask question. Give example for plant fibers. What answer you want to write? Cotton and jute. Give example for animal fibers means silk and then wool. Clear? Next, fibers from the coconut tree is called coir. Many things are made from it. அதாவது நம்ம கோகனட் ட்ரீலேருந்து கிடைக்கிற ஃபைபருக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா கொயர் சொல்கிறோம். அந்த ஃபைபர்லேருந்து அதை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த திங்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அதான் இந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கோகனட்லேருந்து, திஸ் இஸ் அ கோகனட் ட்ரீ, அதுலேருந்து கோகனட் கிடைக்குது. இந்த கோகனட்லேருந்து ஃபைபர் கிடைக்குது. அந்த ஃபைபர்லேருந்து நிறைய திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீ டயக்ராமில் பார்த்து என்ன பண்ணலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம். See children, what is this? This is nothing but parachute. Okay, so how we are making this parachute means with the help of what is silk thread. Okay va? So it is here, why you are using the silk thread means because it is a strong material. Okay, so only you are using the silk fiber or silk thread, we are making the parachutes. The jute fiber is long, shiny and strong. So silk is the strongest natural fiber. பார்த்திங்கன்னா ஜூட் ஃபைபர் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குன்னா லாங்காக இருக்குமா, ஷைனியாக இருக்கும் அண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த ஜூட்டோட கம்பேர் பண்ணும்போது எது ஸ்ட்ராங்கஸ்ட்டாக, அதை விட ஸ்ட்ராங்காக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வி மேக் மெனி திங்ஸ் லைக் பேக்ஸ், மேட்ஸ் அண்ட் தென் சாரீஸ் ஃப்ரம் தீஸ் ஃபைபர். அதாவது சில்க் சாரீஸில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த சில்க் ஃபைபர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அதேமாதிரி ஜூட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பேக்ஸு, ஜூட் பேகு, அது மாதிரி என்ன பண்ணலாம், மேட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு wool keeps us warm. So sweaters, caps and socks are knitted using it. அதாவது உள் வந்து எப்பயுமே வார்மாக வச்சுக்கோம், சரிங்களா? அப்போ நமக்கு இந்த வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர், ஸ்கார்ப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த உல். நெக்ஸ்ட்டு லெதர் இஸ் ஃப்ளெக்சிபிள். ஸோ பெல்ட், வாட்ச் ஸ்ட்ராப்ஸ் அண்டு பேக்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் இட். ஓகேங்களா? ஸோ லெதர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா பேக்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், the next here given see different types of the things they will be given, from how it will be made, from where it will be made, like that also they will be explained. So from ஜூட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜூட் பேக் வந்து மேக் பண்ணலாம். அப்புறம் உள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் அண்ட் தென் கேப் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சில்க்லேருந்து சில்க் சாரீஸ் அண்ட் தென் குட்டி பசங்களுக்காக போகிறலே சில்க் ட்ரெஸ், பாவாடை சட்டை அது மாதிரி மேக் பண்ணுறாங்க. ஃப்ரம் லெதர்லேருந்து லெதர் ஷூஸ் அண்ட் ஆல்சோ த பெல்ட் தே கேன் மேக். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. புட் எ டிக் ஃபார் த correct pair and a cross for the wrong one. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா ஜூட் பேக் இல்லையா? ஆனால் இங்கே இது லெதர் பேக்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ என்ன, அது ராங் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, இது உள், சரியா? உள் ஷூ, அந்த அதிலே பார்த்தீங்கன்னா ஃபைபர் மாதிரியே வச்சுருக்காங்க பாரு உள். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட். இது என்னது, சில்க் பிளான்ட்டு, அதுலேருந்து சில்க் சாரீ கிடைக்குதுன்னு சொல்லிக்கிறேன், திஸ் இஸ் கரெக்ட். இது என்னது, இது பெல்ட்டு நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, லெதர். So this is the correct. And then this is what a cotton plant. Sorry children, this is not cotton, this is the sheep. From the sheep's into you are getting the wool. So by using the wool we cannot make the sarees under, so it is the wrong. And this is what children, this is the coconut. From the coconut into we can make the fiber, so it is the correct. Next we are going to learn about the clay. Okay, they ask one question to you, do you like playing with clay?
உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா க்ளேயில் வந்து விளையாடுறதுக்கு? நம்மளுக்கு இப்போ ரெடிமேடாக க்ளே கிடைக்குது இல்லைங்களா? இப்போ ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா க்ளே யூஸ் பண்ணி பாட்லாம் மேக் பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம கலர் கலராகவே க்ளே கிடைக்கும். அது யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து மேக் பண்ணோம் இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் ஐ திங்க் தட் யூ ஆர் லைக் டு ப்ளே வித் த க்ளே. ஓகே, ஸோ க்ளே இஸ் எ நேச்சுரல் மெட்டீரியல். It is a type of soil. When it is mixed with water, it becomes soft. Okay, க்ளேன்றது ஒன்றும் இல்லை, ஒரு நேச்சுரல் மெட்டீரியல். ஓகே, ஸோ அதில் வந்து அது என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் த சாயில் லைக் தட் த ரெட் சாயில் அண்ட் தென் சாண்டு. க்ளே ஆல்சோ அனதர் டைப் ஆஃப் த சாயில். இந்த க்ளேவை நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் ஹார்ட்னஸ் as it dries. ஸோ part and other things can made from air. அதாவது வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது சாஃப்ட் ஆகிடும். சரிங்களா? அதே க்ளேவை ட்ரை பண்ணும்போது என்ன ஆகிடும், ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம அதை யூஸ் பண்ணி பார்ட்லாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் த வுட்டன் மெட்டீரியல்ஸ் different shapes of the parts we can make by using the clay. Next, a potter uses his tool, the potter's wheel, to make clay parts and other things. அதாவது பாட்டர்னா அது அந்த பானை செய்வாங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு தான் என்ன பேர் சொல்லணும்னா பாட்டர். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பார்ட் மேக் பண்ணுறதுக்கு ஒரு சில திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். மெயின் டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பாட்டர் வீல் இருக்கும். சரிங்களா? அந்த வீல் யூஸ் பண்ணி க்ளேவும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பார்ட் வந்து மேக் பண்ணுவாங்க. The next subtopic, matters. Have you seen the different vessels in your kitchen? அதாவது நம்ம உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் மம்மி என்ன பண்ணியிருப்பாங்க, கிச்சனில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த வெசல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? அது எப்படி மேக் ஆகிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து என்னன்னாக்கா மோஸ்ட்லி மெட்டல்ஸ். சரிங்களா? ஸோ மெட்டல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் காட் ஃப்ரம் மெட்டல் ஓஸ். எக்ஸாம்பிள் கோல்ட், சில்வர், அயன் அண்டு காப்பர். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னாக்கா ஒரு மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்குது, மெட்டல் ஓர்ஸ். மெட்டல் ஓர்ஸ் எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த சாயில். ஓகே, அது ஃப்ரம் த அர்த். வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் த மெட்டல் சில்ட்ரன்? கோல்ட், சில்வர், அயன் அண்டு காப்பர். ஓகே, சின்ஸ் metals are strong and hard, vehicles, guards and cooking. See, since metals are strong and then hard, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வெஹிக்கல்ஸ் அதை யூஸ் பண்ணி மேக் பண்ண முடியும். அப்புறம் நம்ம வீட்டில் கேட்ஸ், நாட் கார்ட்ஸ், கேட்ஸ் மேக் பண்ண முடியும். அப்புறம் குக்கிங் வெசல்ஸ் ஆல்சோ வி கேன் மேக் இட். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் த மெட்டல். தென் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. அப்படின்னா அது நல்லா ஜொலிக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னக்கா ஷைனி. Next, when heated, metals can be shaped into any form. Small paper clips are a huge aeroplane. அதாவது மெட்டல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆனது லிக்விட் ஷேப்லேயே அதை மோல்ட் பண்ணி, மோல்டுன்னா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். ஸ்மால் பேப்பர்லேருந்து என்னது, பேப்பர் கிளிப்ஸ்லேருந்து பெரிய ஏரோப்ளைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மெட்டலை யூஸ் பண்ணி மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வில் பி மேட் ஃப்ரம் த மெட்டல்ஸ். ஓகே, இதுதான் பேப்பர் கிளிப். அதாவது பேப்பர் 2-3 பேப்பர் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்குவாங்களே, இந்த கிளிப் போட்டால் தான். திஸ் இஸ் ஏரோப்ளேன், திஸ் இஸ் த கோல்டு பேங்கிள். இது எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் வெசல்ஸ், இது நம்மளுடைய கிச்சன்லாம் இருக்கும் இல்லையா, this is aluminum vessels and this is the copper vessel. So these and all different types of the, how it was made means by using the different types of the metals. Next subtopic we are going to learn about matter, children. What is matter? Anything, okay va, natural or man made that occupies space is called matter. அதாவது நேச்சுரல் திங்ஸாக இருக்கலாம், இல்லை மனுஷனால் மேக் பண்ண திங்ஸாக இருக்கலாம். நம்மளுடைய ஸ்பேஸில் வந்து அது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னாக்கா மேட்டர் சொல்கிறோம். ஓகே, ஸோ மேட்டர் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டேஸ்ட், ஸ்மெல், சைஸ் அண்டு ஷேப்ஸ். அந்த மேட்டருக்குன்னு என்ன இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்மெல் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும், ஷேப் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆரஞ்ச் இஸ் எ நேச்சுரல் திங், இட் ஆக்குபை ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ஆரஞ்ச் ஆல்சோ ஒன் ஆஃப் த matter, but it is obtained from the nature. Okay, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a wooden basket is a man-made thing, it occupies space too. wooden basket இதுவும் man-made thing தான், ஈவன் இதுவும் நம்மளுடைய ஸ்பேஸில் இருக்குது. ஸோ ஈவன் this is also example for what a matter. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா these yellow laddus occupy the space in the bowl. Okay, so they are small, round in shape
அண்ட் ஆர் ஸ்வீட் டு டேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா லட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ என்ன ஷேப்பில் இருக்கும்? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். எவ்ரி ஒன் வில் பி லைக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சில்ட்ரன், மெனி மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆன் ஆப்ஜெக்ட். Choose and write the correct pair of material found in the given objects. அதாவது இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது சரிங்களா, நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து சேர்த்து தான் மேக் பண்ணியிருக்காங்க. அது எது ரெண்டு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிக் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின், மெட்டீரியல்ஸ் ஃபவுண்ட் இன் மோட்டார் பைக்ஸ் ஆர் டேஷ். ஸோ மெட்டல்ஸ் அண்டு கிளே. இதில் கிளே இருக்கா? இல்லை. ரப்பர் அண்டு கிளே. ரப்பர் இருக்கு ஆனால் கிளே இல்லை. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட் ஆப்ஷன். மெட்டல்ஸ் அண்ட் ரப்பர், திஸ் இஸ் த கரெக்ட். ஸோ யூ ஷுட் வாண்ட் டு கிவ் டிக் மார்க். நெக்ஸ்ட், டேஷ் ஆர் ஃபவுண்ட் இன் தீஸ் பார்ட்ஸ். என்னது? கிளே அண்டு ரப்பர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் அண்டு கிளே. நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் அண்டு ரப்பர். எது கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்டு கிளே. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் பெல்ட் இஸ் மேட் ஆஃப். பெல்ட் வந்து எப்படி இருக்குது, எதனால் மேட் ஆகி பாருங்க கேட்குறேன். ஃபைபர் அண்டு ரப்பர். ஃபைபர் இல்லவே இல்லை, ரப்பர் இல்லை. நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் அண்டு கிளே, அதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் அண்ட் லெதர், திஸ் இஸ் த கரெக்ட். ஸோ யூ ஷுட் வாண்ட் டு கிவ் டிக் மார்க். நெக்ஸ்ட்டு திஸ் சேர் இஸ் மேட் ஆஃப். சேர் எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்டு wood. ஸோ யூ வாண்ட் டு கிவ் த டிக் மார்க். ஓகே. தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்யூ. லெசன் ஓவர்.